தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை அருகே நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து திங்களன்று காலை 8:30 மணி நிலவரப்படி குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக ரமணன் தெரிவித்தார். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்ததாகவும் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் ரமணன் கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். நேற்று இலங்கை மீது நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நீடிக்கின்றது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அநேக இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடல் பகுதியில் இருந்து நகர்ந்தாலும் நிலை கொண்டிருந்தாலும் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ரமணன் தெரிவித்துள்ளார்.